வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 அருமையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஒவ்வொரு சென்டென்சஸுமே நமக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் உதவக்கூடியதாக இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். மூடியை எடுத்து மூடி வை. இதை இங்கிலீஷில் டேக் த லிட் அண்ட் கவர் இட் அப்படின்னு சொல்லலாம். மூடி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் லிட் என்ற இந்த வேர்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ டேக் த லிட் அண்ட் கவர் இட் அப்படின்னா மூடியை எடுத்து மூடி வைன்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸை கொஞ்சம் கவனிங்க. அவளுடைய முடி நரைத்து விட்டது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஹர் ஹேர் ஹேஸ் டர்ன்ட் கிரே அப்படின்னு சொல்லலாம். ஹர் ஹேர் ஹேஸ் டர்ன்ட் கிரே. இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஹேஸ் டர்ன்ட் என்ற இந்த வேர்ப் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இந்த வேர்ப் இன்னும் ஒரு சில சென்டென்சஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பால் புளித்து விட்டது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் த மில்க் ஹேஸ் டர்ன்ட் சவர் அப்படின்னு சொல்லலாம். த மில்க் ஹேஸ் டர்ன்ட் சவர். நான் முன்கூட்டியே வரி செலுத்தினேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? இங்கே பாருங்கள். ஐ பெய்டு த டேக்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ பெய்டு த டேக்ஸ் அப்படின்னா நான் வரி செலுத்தினேன்னு அர்த்தம். முன்கூட்டியே அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் அட்வான்ஸ் என்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முன்கூட்டியே அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் இன் அட்வான்ஸ் என்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதை இங்கே நம்ம இந்த சென்டென்ஸில் பயன்படுத்தியிருக்கோம். ஐ ஹாவ் பெய்டு த டேக்ஸ் இன் அட்வான்ஸ். இப்போ இதே போல் இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இதை நான் முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஐ ஹாவ் டிசைடட் திஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் டிசைடட் திஸ் இன் அட்வான்ஸ். தரையை தேய்க்காதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ரப் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுங்கள். டோன்ட் ரப் த ஃப்ளோர். இந்த சென்டென்ஸுமே ஒரு பயனுள்ள சென்டென்ஸ். நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு புரிகிறது அப்படிங்கிறத ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தட் யூ சே அப்படின்னு சொல்லலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரிகிறதுன்னு அர்த்தம். ஆல் தட் யூ சே அப்படின்னா நீங்கள் சொல்வதெல்லாம் அர்த்தம். ஸோ நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு புரிகிறதுன்னு சொல்கிறதுக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தட் யூ சே. ஒரு முறையாவது என்னிடம் பேசிவிடு அப்படின்னு சொல்லணும். இதை ஸ்பீக் டு மீ அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீக் டு மீ அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஒரு முறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்ஸ். ஒரு முறையாவது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அட்லீஸ்ட் ஒன்ஸ். இந்த அட்லீஸ்ட்டுங்கிறத ஒன்ஸுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறணும். ஸோ ஸ்பீக் டு மீ அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறையாவது என்னிடம் பேசிவிடுன்னு அர்த்தம். என்னை சங்கடப்படுத்தாதே அப்படின்னு நம்ம தமிழில் அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா? இதவே இங்கே இங்கிலீஷில் டோன்ட் எம்பரைஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் எம்பரைஸ் மீ. எம்பரைஸ் அப்படின்னா சங்கடப்படுத்துன்னு அர்த்தம். டோன்ட் எம்பரைஸ் அப்படின்னா சங்கடப்படுத்தாதேன்னு அர்த்தம். ஓகே. ஸோ என்னை சங்கடப்படுத்தாதுன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் எம்பரைஸ் மீ. வாழ்க்கையில் தடுமாறாதீர்கள். இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதவே இங்கிலீஷில் சொல்லணும்னா டோன்ட் ஸ்டம்பிள் இன் லைஃப் அப்படின்னு சொல்லுங்கள். டோன்ட் ஸ்டம்பிள் இன் லைஃப். ஸ்டம்பிள் அப்படின்னா தடுமாறுன்னு அர்த்தம். டோன்ட் ஸ்டம்பிள் அப்படின்னா தடுமாறாதேன்னு அர்த்தம். ஸோ இங்கே வாழ்க்கையில் தடுமாறாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்டம்பிள் இன் லைஃப். 1000 பொய் சொன்னாலும் அது உண்மையாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. A 1000 lies will never come true அப்படின்னு சொல்லலாம். A 1000 lies will never come true. This is what the last sentence in this video. தாய் தன் குழந்தையை கொஞ்சுகிறாள். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்வீங்க? இங்கே கவனிங்க. த மதர் பேம்பர்ஸ் ஹர் சைல்டு அப்படின்னு சொல்லலாம். த மதர் பேம்பர்ஸ் ஹர் சைல்டு. பேம்பர் அப்படின்னா கொஞ்சன்னு அர்த்தம். இங்கே பேம்பர் அப்படிங்கிறதோட எஸ் சேர்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா when the subject is third person singular we have to add s with a verb. This is a rule in English. Okay, that's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. If it is really useful, you just like and subscribe our channel. Thank you.